ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்றைக்கி கீரையை வச்சு ஒரு தண்ணி சாறு எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். நம்ம மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி அளவு, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு வச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி களைஞ்ச கழனி 1 டம்ளர் வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1 டம்ளர், சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 5 பல், தாளிக்க வரமிளகா, உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் நட்டுருக்கேன், கடுகு, ஜீரகம், 2 காய்ந்த மிளகாய், 1 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம். இன்னும் சின்ன வெங்காயம் வதங்கிட்டு கீரை சாருக்கு தேவையான அளவு உப்பு, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு கீரை, மணத்தக்காளி கீரையும் முருங்கைக்கீரையும் ஏதாவது ஒரு கீரை இருந்தாலும் போட்டுக்கலாம். என்ன கீரை தேவையோ அந்த கீரை. கீரை 3 நிமிஷத்துலேயே வந்துடும். முருங்கைக்கீரையும் மணத்தக்காளியும் சீக்கிரம் வந்துடும். அரிசி கழுவி கழனி, ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு இறக்கு போயில் தேங்காய் போடுறேன். நல்லா 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மூடி தேங்காய் கட்டியாக 1 டம்ளர் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி அந்த உடம்புக்கு ஹெல்த்தியான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு. கீரை தண்ணி சாறு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சூப் மாதிரியும் குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.